இந்த மாதிரி அதே மாதிரி border நேருக்கு எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி கையை கொடுத்து அப்போ முதல்ல எப்படி பிடிச்சோமோ அதே மாதிரி பிடிக்கணும். பிடிச்சிட்டு தான் விரிக்க போகிறேன். ஓகே, இந்த மாதிரி அப்படின்னா உங்களுக்கு அந்த நேர் பிழைக்காது. இப்போ இந்த மாதிரி பிடிச்சாச்சு. பிடிச்சதை இந்த மாதிரி விரிக்கிறோம். அவன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி விரிக்க போகிறீங்க. ஆனால் இவ்விடம் இன்னும் கொஞ்சமாக விரிஞ்சு வரும். ஃபுல்லாக விரிச்சு காட்டுறேன். அதுக்கு மேலே அயன் பண்ணி நிற்கும். இப்போ நான் கிளிப் எல்லாம் ஊசி இப்படி பண்ணுறேன். ஊசியை குத்திட்டு அயன் பண்ண மாட்டேன். இது இப்படி எடுக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மெத்தடுக்கு எடுக்கும் போது இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். இது இப்போ நெல் ஆகட்ட போகிறீங்கன்னா இவ்வளோ தான் கொடுக்க போகிறீங்கன்னா இவ்வளோ அதிலேயே வச்சு அந்த நேருக்கே இது விரிய போகுது. அவ்வளோ பண்ணுற நேரம் பிடிக்கும். பிடிக்க இப்படி விரிச்சு போட்டு இந்த இடம் கொஞ்சம் சுருக்கமாக இருக்கு. அதை இந்த போர்டர் கொடுத்துட்டு இதில் ஒரு ஐம்பண்ணியாச்சு தானே, இதில் ஒரு கலராக மாதிரி ஐம்பண்ணது கலர் அதுண்டாலும் நம்ம மடிக்க மட்டும் எங்களுக்கு இதாக இருக்கும். அப்போ அதுக்காக இது இன்னும் கொஞ்சமாக ஹெல்ப் போகுது. நேருக்கே வரணும். அந்த அப்போதான் இங்கே வர்ற பிளேட் அப்படியே வந்து நேராக இஞ்ச மட்டும் வரும். அப்போ இது சுருங்குற மாதிரி அயன் பண்ணிடக்கூடாது. அந்த அகலத்துக்கே அயன் பண்ணணும். நாங்கள் எங்கே போர்டர் எடுத்தோமோ அந்த அகலத்துக்கு அயன் பண்ணணும். இது எடுத்து போட்டால் திருப்பி இப்போ இஞ்சால போக போக கொஞ்சம் அந்த குறைவாக தான் வரும். அந்த கவ்வுற தன்மை இதுக்குள்ள இருக்கிற தன்மை இஞ்சால வராது. இந்த விதியிற வழியா ஏன்னா இங்கே அகண்டு இந்த இடுப்படியில இருந்து இங்கே வர போகுது போல இப்படியே திரும்ப போகுது. அப்போ இங்கே அகலம் தானே. அப்போ இங்கே ஒடுக்கி விட்டோம்னா இது இப்படி வண்டிவியல் தெரிய பார்க்கும். அப்போ அந்த அகலத்தை நீங்கள் எப்போ அகலமாகவே அயன் பண்ணணும். அது எவ்வளோ மட்டும் அயன் பண்ணணும்னு சொல்லுவேன். இப்போ பாருங்க இதுலேயே அந்த கோடு வருது. இப்போ நார்மலாக அயன் பண்ணி இருந்தோம்னா அந்த கோடு வராது. ஆனால் எப்பவும் சாரி பருவரையாகிற சாரி கூரையாக இருக்கும் இதாக இருக்கும். முக்கியம் ஸ்கீட் பார்த்து இப்படி தண்ணி வர்ற சாரியாண்டா எப்பவும் அந்த ஸ்கீட் கொஞ்சம் அந்த தணிக்கும். இப்போ நான் கூட கீட் வச்சா கூட அந்த ஈரத்தன்மைக்கு தணிக்கும். அப்போ அப்படி இது பண்ணி தான் செய்வோம். இந்த கருப்பு வச்சு ரெண்டாக இருக்கக்கூடாது. அயன் பாக்ஸாக கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ இந்த சாரிக்கு சிவப்பு சாரிகள்லாம் தெரியாது. இப்படி சாரிகள் அன்னைக்கு இது நீட் இல்லாத இருந்தால் இப்படியும் அதில் அங்கே இருக்கிறதெல்லாம் பார்க்கும். அப்போ அதெல்லாம் கவனமாக இருக்கும். இது பண்ணிங்கன்னா நல்ல இதாக நிற்கிது. ஓகே, இவ்வளோத்தோட சரி. ஆனால் இது எவ்வளோத்தோடு எடுத்துருக்குறேன்னா இந்த பிளிட் வர்றதுலேருந்து ஒரு இந்த தூரத்துக்கு அடுக்கையில் ஏண்டா நாங்கள் இங்கேயும் அயன் பண்ணி விட்டோம்னா அந்த சும்மா ஹோடெல்லாம் வந்துடும். வந்தால் எங்களுக்கு அந்த பிளிட்டுக்கு எடுக்கிறது இல்லை வடிவான கோடு வேற வேணும். அப்போ இந்த இது இவ்வளோத்தோடு நின்றுடும். அதுக்கு பிறகு இதை இப்படி விரிச்சிட்டு இந்த கோடு இருக்கக்கூடாது. இது சாரினா மடிப்பு கோடு. அப்போ நார்மல் அயன் பண்ணோம்னா இது வராது. இப்போ நான் அயன் பண்ணாதபடியாக இது வருகுது. இப்போ நீங்கள் அவசரத்தில் செய்ய இது என்னென்னா இதை இப்படி விரித்து வச்சுக்கொண்டு அயன் பண்ணுங்க. இப்போ இது கூட எடுத்துட்டீங்கன்னா கூட அதையும் அயன் பண்ணலாம்.
அந்த மடிச்ச மண்டா இஞ்சி மட்டும் மடிச்ச மண்டா அது போகாது. அதுக்காக தான் ஓகே. இப்போ இதாய் பண்ணியாச்சு. திருப்பி இஞ்சாலையும் இருக்குது. இதெல்லாம் பண்ண அதே மாதிரி இந்த போர்டரும் கிட்டவும் இருக்குது. இப்போ போர்டருக்கு உள்ளதெல்லாம் நாங்கள் அயன் பண்ணிக்க போகுது. போர்டர் கைம் இருக்குது. நான் மடித்த சாரி தானே. ஓகே. இப்போ இதை எடுத்துட்டு இப்படி வைக்கணும். வச்சுட்டு பாருங்க வடிவா எல்லாம் சேமா நிற்கா என்றதை பார்த்துட்டு நீங்கள் இது இப்போ எனக்கு செய்து காட்டணும். இன்றைக்கு இல்லை, நீங்கள் சாரி செய்வீங்க தானே, சூட் செய்கிறான்னு செய்வோம். நீர்னாலே செய்வோம். வீட்டை போயும் ஒருக்கா செய்து பாரும். ஓகே. இந்த சாரி கொஞ்சம் நிற்கிது. கொஞ்சம் நிற்கிது. இது இப்போ கொஞ்சம் நிற்கா சாரின்னா இதை கொஞ்சம் எடுத்து ஒவ்வொரு பட்டு பட்டாவும் மைண்ட் பண்ணலாம். உங்களுக்கு நிற்க இல்லை. அதுக்கு பிறகு இது எடுத்துட்டு இதே அயன் பண்ணணும். இவர் மெல்லி சாகினா தான் எழும்ப மாட்டுது. உள்ளுக்கு விட்டா இப்படி வந்தால் இவர் எழும்ப மாட்டேன். இந்த இதாக நிற்கிறதுக்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்போ அதை இதுதான் திருப்பி இதை எடுத்துட்டு பாருங்க. இதெல்லாம் தெரியும். இவடம் இங்கே தான் இந்த சாரி இந்த போர்டர் போகுது. இந்த போடைக்கு இந்த ப்ளீச்சிൻ്റെ இந்த இடமெல்லாம் தெரியும். இதெல்லாம் அயன் பண்ணுவோம். இது இப்போ நாங்கள் சாரி அயன் பண்ணாதபடியாக தான் இந்த இது வேறு வந்துருக்கு. இதுக்கு பிறகு இந்த பக்கத்தையும் இதுக்குள்ளே நீட்டாக இருக்கும்னு பார்த்து ஒரு கைமணி இது எல்லாம் அமைஞ்சு நின்றால் தான் வடிவு. இது நாங்கள் அங்கே லைன் பண்ணிக்க இதில் கசங்கட்டமாக வந்துச்சு. இந்த பட்டுக்காலையும் இதுக்குள்ள ஹீட் பிடிக்குமே அந்த உள் பட்டுக்கு. அப்போ இந்த வளமும் திருப்பிட்டு இருக்கா நல்ல மட்டமாக வந்துச்சு. அதுக்கு பிறகு இப்போ உங்களுக்கு இப்போ இதை விரிச்சா இப்போ கூரை எப்படியும் மடித்து தான் கொடுக்கணும். நீங்கள் முதல் சாரி ஹேங்கரில் போட்டும் போகலாம். நீங்கள் காரில் போடுறீங்களா இருந்தால் ஹேங்கரில் போட்டுட்டு கூட நீங்கள் சும்மா அப்படி ஹேங்கரில் அப்படி கொண்டு போகலாம். அந்த பொலித்தீன் பேக்கெட்டுக்கு வச்சு தான் கொண்டு போகணும். சில வழியில் ஏதே அவசரத்தில் நீங்கள் ஏறீங்க, மழையாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், எங்கேயாவது விழுந்தா அப்போ நீங்கள் ஒரு பேக் வந்து இருக்குதில்ல அந்த சிப் பேக் மாதிரி அதுக்குள்ள போட்டு கெங்கரில் போட்டு போடலாம். என்னதுக்காக கெங்கரில் போடுறேன்டா இப்போ கூரை கொண்டுமே செய்யலாம், மடிக்கத்தான் வேணும். இதுக்கும் மடிக்கலாம். ஆனால் நீங்கள் அங்கே போய் இவடத்து ஒரு சில பசங்கள் வந்து வேறு சாரிங்க மடிச்சுட்டு கொண்டு போய்க்க இவடத்து அந்த இடத்த ப்ளீட் பண்ணுற இதால் எடுத்து விட்டீங்கன்னா சரி. அப்படி இல்லையண்டா நான் நேற்று காட்டினானே அது அப்படி கட்டையசன் இவருக்கு சுருக்கம் இருக்கண்டு அந்த அவடத்த சுருக்கம் வரும். அதுக்கு அயன் பண்ணுற இது அயன் பாக்ஸால் அயன் பண்ணுவோம். அப்படி இல்லையண்டா
இது கூரைக்கும் அங்கே அந்த டைம் பார்த்து செய்து விடலாம். அப்படி இல்லைன்னா தேவையில்லை. அது சில வேலை தான் ஆகும், சில சாரிக்கு எல்லாத்துக்கும் ஆக வேண்டிய இல்லை. இப்போ கங்கரண்டா இந்த மாதிரியே தண்டுட்டு இப்போ கங்கரண்டை போடுற மாதிரி பார்ப்பேன். இந்த மாதிரி ஃபுல்லாக சின்ன நாவை கொண்டு வந்துட்டு அந்த பேக்குக்கு வைக்கக்கூடிய மாதிரி கொண்டு வந்துட்டு இப்படி கங்கரில் போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அந்த குட்டி பேக் ஒன்றுக்க போட்டு கொண்டு போயிடலாம். இது ஓகே. ஆனால் நான் மடிக்கிறத காட்டுறேன். இப்போ செல்லில் உங்களுக்கு ஒரு ஆக்கள் கெஸ்ட் மேக்கப்புக்கு மடிச்சுண்டா மடித்து தான் வைப்பினேன். உங்களுக்கு ஒரு 5 சாரி மடித்து தாங்கன்னா நீங்கள் இப்படி வைக்க போகலாம். முதல்ல இது பின்பலாம் போட வாரலாம் இப்படியே வைக்கிறேன். வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த தாவணியை தூக்கி அப்படி இதில் குத்தியெல்லாம் கிடக்குதானே அதை இந்த மாதிரி போட்டு இதையெல்லாம் நீட்டாக விடுங்க. இடம் மடிப்புக்கு கசங்க விடாங்க. அதுக்கு தான் இந்த போர்டரை பிடிப்பேன். இதில் ஓட்டு உள்ள எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படியும் வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இப்படி மடிச்சுட்டே கொண்டு வந்து வைக்கலாம். நீங்கள் அந்த மடிப்பு இருக்காது. அதில் மடிப்பு வந்தாலும் உள்ளுக்கு தானே எங்களுக்கு இது வரப்போகிற மடிப்பு உள்ளுக்கு சரிகிற இடம். அப்போ அது பிரச்சனை இல்லை. அப்போ அதுக்காக முதலே கொஞ்சத்தை இப்படி மடிக்கிறேன். இப்படி கொஞ்சத்தை மடிச்சுட்டு இப்படி வச்சுட்டு இப்போ இதில் பிடிச்சிக்கொண்டு இதை ரெண்டாக்க போகிறோம். இப்படி மடிச்சுட்டு ரெண்டா இது இப்போ இங்கே நீண்டுடுமല്ലോ அதுக்காக உள்ளுக்கே மடிச்சுட்டு போகிறோம். இந்த இதோட மடிக்கிறேன்னா இந்த அகலத்தோடு இந்த அதை எடுக்க இது மாதிரி ஒன்று பண்ணிருக்கலாம். என்ன கூறு எண்ணெய்க்கு அதை தட்டில் கொடுக்க நீட்டாக இருக்கும். இதை எடுத்து இப்போ அந்த ஊசியை கலட்டலாம். கலட்டாவே விட்டுட்டு மாதிரி இப்போ இங்கே வந்துட்டுது. இப்போ இதை இப்படி சுத்துறையில் இப்படி சுத்தாமல் இந்த மாதிரி மடிச்சுட்டு இது இந்த சைஸுக்கு எடுத்துட்டு இந்த இதுக்குள்ளே ஒரு இது இருக்குல்ல இப்படி அதுக்குள்ளே வச்சுருவோம். இப்போ இந்த சும்மா உடுக்கிற ஊசியெல்லாம் கலட்டலாம். ஏன்னா அந்த கூரை வைக்க வடிவு இருக்காது. உங்களுக்கு இது எடுக்க கொள்ளைக்க நீங்கள் கூரை கொடுக்க குழஞ்சிடுமெண்டவை நினைச்சா நீங்கள் பின்பக்கத்துக்கு இதில் எல்லாம் இப்படி சேர்த்து ஒரு ஊசியை குத்திட்டு கொடுத்தீங்க வேண்டாம். அவன் ரேலில் வைக்க அவங்க எல்லாம் தூக்குவாங்க. உங்களுக்கு தெரியும் இது எப்படி பார்ப்போமா தூக்குவோம்ண்ட சிம்பிளாக அவனை குத்தி வச்சுட்டு குத்திக்கண்டா சரி. அதை கூட அப்படி இதண்டா கூட விட மாட்டேங்க. இதை எனக்கு மடிச்சும் காட்டணும். ஓகே தானே?